என்று. பரிசு கிடைத்த குதூகலத்தில் அந்த பரிசு கூப்பனை சேர்த்து செல்வி எடுத்துக்கொண்ட அவர் அடுத்த நொடியே அதை ஃபேஸ்புக்கிலும் அப்லோட் செய்தார். 15 நிமிடம் கழித்து ஹாயாக பரிசு பணத்தை வாங்கி போனவருக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்ததுங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுத்தாச்சே என்று அதிகாரி அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டார். அப்புறம் தான் சென்றலைக்கு ஒரு விஷயமே புரிந்தது. அவர் எடுத்த செல்வியில் பதிவாயிருந்த பரிசு கூப்பன் பார்கோட்டை வைத்து யாரோ கோல்மால் செய்து பணத்தை பெற்றுவிட்டார்கள். நிச்சயம் என் ஃபேஸ்புக் நண்பர்களில் ஒருவர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கணும், அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க என்று சாபம் கொடுத்தாரு சென்றலி. வேறு என்னங்க செய்ய முடியும்? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வி முகம் உயிரை மட்டும் காவில்லைங்க, பணத்தையும் கூட பறிச்சுட்டு போயிட்டு. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள், பல்வேறுபட்ட சம்பவங்கள் நாளுக்கு நாள் உலகத்தில் அனைத்து மூலைகளிலும் இடம்பெற்று கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக எமது ஆசியா கண்டத்தில் காணப்படுகின்ற இந்தியா நாட்டில் தான் அதிகளவான உயிர்களும் மரணங்களும் இழந்த ஒரு சம்பவமாக இது காலகட்டத்தில் பதிவாகி இருக்கின்றது. ஐயோ பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி எடுக்கிறதால எவ்வளோ சிக்கலான பிரச்சனைகள் பின்விளைவாக நீங்கள் எப்படிலாம் எடுக்கணுமென்ற இந்த செல்ஃபி எடுக்கிறதுல இனியாவது திரும்பி கொள்ளுங்கப்பா. அடாடாடாப்பா, உங்களை ரேகா சொல்றாங்கப்பா, இனியாவது திருந்தி கொள்ளுங்கப்பா சாங்க சொன்னாங்களே. செல்ஃபி எடுங்க, ஆனால் அவதானமான இடத்துல வச்சு செல்ஃபி எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் செல்ஃபி எடுக்காதீங்க என்று நாங்கள் சொல்லலை. ஆமாம் நாங்கள் சொல்லலைங்கப்பா, நாங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் செல்வி எடுக்க வேணாம் அவன்ட்டு சொல்லலை, நீங்கள் அவதானமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நாங்கள் நேர்களுக்கு சொந்தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதுபோல் இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல், இன்னும் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விட எங்களையுமே சொந்தங்களுக்காக நாங்கள் 2 மணி வரை எங்களுடைய சொந்தங்களோட பகிர்ந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டை அருகே 2 மாணவர்கள் நர்மதா ஆற்றில் மூழ்கியதால் அந்த செல்ஃபி எடுக்கக்குள்ள நர்மதா ஆற்றில் அது இருக்குன்னு தெரியாமலுக்கு அந்த ஒரு காட்சி, அழகான காட்சி என்று அவங்க எடுத்த செல்ஃபியால் அந்த நர்மதா கடலில் அவங்க மூழ்கி அந்த வேலையில் பலியாயிருக்காங்க. அடாடா பாருங்க நேர்களே சொந்தங்களே, நாங்கள் செல்ஃபி என்ற ஒரு விடயத்தை எடுக்கத்தாங்க வேணும். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதாவது நாங்கள் மனசுக்கு செல்ஃபி எடுக்கின்ற போது நிறைய ஃபேஸ்புக்கில் கொமாண்ட் லைக்கில் அப்படியே வரக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு, ஒரு வித சந்தோஷம் வருதுங்க. அடுத்தப்புறம் பார்க்க போனோம்னு சொன்னால் எங்களோட உயிருக்கு அந்த விடயம் உலைவைத்து விடும். எனவே நேர்களே சொந்தங்களே, நாங்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய நேர்களுக்கு, எமது சொந்தங்களுக்கு, எமது உறவுகளுக்கு நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற விடயம் இதுதாங்க. இந்த செல்வி என்ற மோகத்தில் நீங்களும் மாற்றுண்டு உங்களுடைய உறவுகளை, உயிர்களை பறித்து கொள்ளுன்ற ஒரு கோரமான சம்பவத்தில் நீங்களும் ஆளாகிவிட வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆமாம், இந்த ஆண்டில் கூடுதலாக செல்ஃபி எடுக்கிறவங்க தான் அதிகமான மரணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த செல்ஃபி எடுக்கும் இடத்துல என்னென்ன விளைவு வரும், என்னென்ன பின் விளைவுகள் வரும்ன்றது அவங்க முன்பு அறிகிறீர்கள். என்னென்னு சொன்னால் செல்ஃபி எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டு நம்மளுக்கு கமெண்ட் வேணும், லைக் வேணும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களோட இதில் இருக்குது. அதனால் வர பின்விளைவுகள் அவங்க எப்பயுமே யோசிக்கிறது இல்லை. செல்ஃபி எடுங்க, ஆனால் செல்ஃபி எடுக்க இடத்தை அவதானிச்சுட்டு நீங்களும் செல்ஃபி எடுத்து நீங்கள் எவ்வளோ கமெண்ட் வாங்கணுமோ, எவ்வளோ லைக் வாங்கணுமோ அதெல்லாம் பாருங்க. அதாவது எமது சொந்தங்களுக்கு நேர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் 2 மணி வரை இணைந்திருங்கள். தற்போது நேரம் 1 மணி 21 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருக்க விரும்பினால் www.tamarayfm.com என்ற எமது இணையதளத்தினூடாகவும், அது மட்டும் இல்லை தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக நீங்கள் இன்றைய காரசார கருத்து நிகழ்ச்சியில் அது மட்டுமல்லாது எம்முடைய குறுஞ்செய்திகள் வாயிலாகவும் இணைந்திருக்கலாம். 0752000647 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக நீங்கள் உங்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி நிகழ்ச்சியில் நீங்களும் அப்படியே எங்களோட கைகோர்த்து இருங்க. சொந்தங்களே நேர்களே, 2 மணி வரையிலும் இது உங்கள் காரசார கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சி. புது வெளிச்சம் ஊத்தது தாமரை பெண்ணு கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு பாட உச்சி மேல உச்சி போய் காத்தரத்த பசி தரது மென்னிக்கு பாரு கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு
கேளு கேளு நல்லா கேளு தாமரை FM இது நல்லா கேளு. கருப்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா ஏகாயே கருப்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் தாம்பேரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தா தாம்பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் மாட்டேன் வெங்கல புள்ளே சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் போட்டேன் வெங்கல புள்ளே ஏகாயே கருப்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் தாம்பேரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தா தாம்பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் மாட்டேன் வெங்கல புள்ளே சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் போட்டேன் வெங்கல புள்ளே வாழ்க்கைய பாம்பு குத்து பார்க்காத ரொம்ப குத்து ஓடுண்டா ரெண்டு குத்து அப்பால எல்லாம் குத்து பொண்ணோட கைய கொத்து பூமிய நீயும் சுத்து நாமெல்லாம் ரொம்ப கத்து மண்மத விட்டு சுத்து மேல கீழே போத எத்துமே நிடா இவனும் மீச மேல ஆசை வைக்கிறானிடா வேலை சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு என் வேலை சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா துமாரோ மில்கு திருச்சி போட்ட சொக்க வேணுன்னு எங்க கம்மக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் போட்டேன் வெங்கல புள்ளிய சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் போட்டேன் வெங்கல புள்ளே Come on, are you ready? பானிபூரி தவேலா மேனிக்காரி ஆரடி புழல் ஏறி அழகத்தி வந்தாலே ஏதாவணி பானிபூரி தவேலா மேனிக்காரி ஆரடி புழல் ஏறி அழகத்தி வந்தாலே பட்டற சம்மட்டியா நிமுத்துறா அடடா பாத்தி வெட்டற மம்மட்டியா படுத்துறா அடிமாலே சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு அடிமாலே சொல்லுற கேளு இன்னைக்கு செத்தா துமாரோ மில்கு டேஞ்சரான பூமிக்குள்ள நீயும் நானும் கிரப்புள்ள கொமரி கொமரி சைசு கொமரி பார்த்து புட்டா காலி மெமரே ஏ கத்தரி கத்தரி பார்வை கத்தரி பார்த்து புட்டா சுபத்தரே ஏகாயே கருப்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் தாம்பேரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தா தாம்பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் மாட்டேன் வெங்கல புள்ளே கொமரி கொமரி சைசு கொமரி பார்த்து புட்டா காலி மெமரே கரி கத்தரி பார்வை கத்தரி பார்த்து புட்டா சுபத்தரே வாடி இப்படி கொலுசு போட்ட சோச்சு யாரீரு நேர்கள் அப்படியே தொடர்ச்சியாக இணைந்திருக்கீங்க. இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் காரசார கருத்து நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சுவாரஸ்யமான தலைப்பு வந்து செல்ஃபி எடுக்கிறதால வந்து ஏற்படும் பின்விளைவுகளை பற்றி தான் இன்றைய காரசார கருத்து நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கோம் இல்லையா பிரசாத்? நிச்சயமாக எமது சொந்தங்களுக்கு எங்களுடைய சொந்தங்களின் உயிர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சமூகத்தில் இத்தகைய பிரச்சனை தொடர்ந்தும் ஏற்படக்கூடாது. இந்த சமூகத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் எங்களுடைய சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வுக்கான
பதிவு தான் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி நாங்கள் சொந்தங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு நடந்திருக்கின்ற பிரச்சனைகள், அது மட்டுமில்லாத சமூகத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாது தனிப்பட்ட குழுக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு Facebook வாயிலாக தாமரை FM ஆன்லைன் ரேடியோ என்று சொல்கின்ற எமது முகப்புத்த முகரினூடாக எங்களுக்கு செய்திகளை அனுப்பி வையுங்கள். அதை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் சமூகத்துக்கு இணையோருக்கும் நாங்கள் இதனை தெரியப்படுத்துவோம். இதனூடாக நிச்சயமாக சிறந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று சொல்லி நாங்களும் இத்தகைய நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆமா ஆமா, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு கிட்டடியில் நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு காதலர்கள் வந்து ஜோடியாக வந்து எங்கேயோ ஒரு சுற்றுலாவுக்கு போய் அந்த மலை உச்சியில் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக 2 பேரும் இந்த தயாராக இருந்த வேளையில் வந்து ஒரு சிறிய பூச்சி வந்து அவங்கள வந்து குத்தினால வந்து அவங்க வந்து அந்த சிந்தனை அவங்களோட அந்த சிந்தனை சிதறடிக்கப்பட்டு அப்படியே போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேகா சொல்ல வராங்க. ஆனா வருதில்லை ரொம்பவே ரேகாக்கு. ஆனா என்ன இருந்தாலும் சொந்தங்களே, நேர்களே, இந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் உங்களை அவதானமாக உங்களுடைய வாழ்க்கைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அப்படியே சொல்லிக் கொள்றோம் நேர்களே. நிச்சயமா நீங்க எவ்வளவு எதிர்காலத்துல எவ்வளவு எல்லாம் கனவெல்லாம் கண்டிருப்பீங்க. ஆனா அந்த செல்ஃபி எடுக்கிறதால வந்து அவதானமாக செயற்பட்டீங்கன்னு சொன்னா உங்களோட எதிர்காலம் எப்பயும் வீணாகாம ஒரு பிரயோசனமான எதிர்காலமா வந்து உங்களுக்கு ஏற்படும் என்று இந்த வேலையில சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை சொந்தங்களே, நேர்களே, நீங்கள் உங்களுடைய சகோதரங்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பாசமாக எவ்வளோ அன்பாக இருப்பீங்க அவங்கள கூட. அவங்க இத்தகைய சிறிய சிறிய காரணங்களுக்காக அற்ப விடயங்களுக்காக உங்களை விட்டு பிரிந்து நிரந்தரமாக பிரிகின்ற போது அதனால் ஏற்படும் வலியும் விளைவுகளும் பாரதூரமானது. எனவே நீங்கள் இத்தகைய விடயங்களே சற்று அவதானம் எடுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் அப்படியே Facebook பக்கம் போயிட்டு பார்ப்போம்னு சொல்கிறோம். அப்படியே டிலான் மகா அப்படியே தொடர்ச்சியாக இன்னும் பல கருத்துக்கள் அப்படி எங்களை சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் டிலான் மகா சொல்லியிருக்காங்க, இந்த செல்வி முகம் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. இதால மரணங்களும் மன உளைச்சலும் தாங்க இதால ரொம்ப ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது ஐயப்பன் கோல்ட் ஸ்மித் இவரும் வந்து எங்களுடைய அடிக்கடி நிகழ்ச்சிகளில் இணைந்து வருகின்ற ஒரு நேர் தான். இவரும் இத்தகைய விடயங்கள் தொடர்பில் அப்படியே தன்னுடைய கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. அப்போ அதாவது இந்த செல்வி மோகம் வந்து உண்மையில் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை அங்கே அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய விருப்பங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, அப்படியே சொல்லிக்காங்க ருக்ஸனாவும் அக்கா, இந்த செல்ஃபியால வந்து நிறைய பாரதூரமான விளைவெல்லாம் இருக்கக்கா என்று சொல்லியிருக்காங்க. அதே போல தான் நாங்கள் இன்னும் சொல்லிக்கொள்ளப்பட விடயம் தான் என்னன்னு சொன்னால் பல்வேறு ஆராய்ச்சியின் விளைவாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தட் இஸ் சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது நான் சொல்லலைங்கப்பா, இது ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இல்லை வந்து கோவப்படாதீங்க. இந்த ஒரு உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தாங்க இந்த செல்ஃபி மோகம் என்பது. நீங்கள் அனைவரும் நேர்களே இந்த மோகத்தில் நீங்களும் சிக்கியுண்டு உங்களுடைய வாழ்க்கைகளை சிதைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ரேகா, நீங்களும் கவனமா. நான் மட்டும் இல்லை, எல்லா பேரும் செல்ஃபி எடுக்கிறது வந்து நேர்களே என்ன சொன்னா ரேகா வந்து அப்படியே போனாங்கன்னு சொன்னா அப்படியே மேக்கப் நான் பண்ணிட்டு அப்படியே போட்டோ வச்சு விட்டு போவாங்க. டப்பு 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 அது நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் செல்ஃபி எடுக்கிறது இல்லை. ஆஹா, என்ன இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்க கூடாது. அடடா, அது சரி. எப்படி இருந்தாலும் நேர்களே சொந்தங்களே, நாங்கள் அந்த செல்ஃபினால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன, செல்ஃபி மோகம் எவ்வாறு மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தொடர்ச்சியாக காரசார கத்துக்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சொந்தங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இன்னும் ஒரு புதிய ஒரு தகவல் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் நேர்களுக்கு. இந்த செல்ஃபி என்ற விடயத்தை நாங்கள் எடுப்பதால், செல்ஃபியை நாங்கள் அடிக்கடி அதிகம் எடுத்துக்கொள்வதால் தோல் நோய்கள் வருவதாகவும் ஆராய்ச்சிகளின் விளைவாக ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சொந்தங்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் உயிரெல்லாம் எப்படிலாம் போகுதுன்னு பாருங்க. தான் ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு எங்களுடைய கைகளாலே நாங்களே அழிவை தேடிக்கொள்றோங்க. நீங்கள் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொந்தங்களுக்கு திரும்ப 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 ஞாபகப்படுத்துறோம்ப்பா. ஆமாம், நிச்சயமாக ஒரு கவலையான ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஆள் வந்து செல்ஃபி எடுக்கணும். என்னென்னு சொன்னால் அவர் வந்து அவரால் முடியலை, கடும் மனம் வந்து ஒரு பாரிய தூரமான விளைவுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து தனது தற்கொலை வந்து நாடுறதுக்காக ஏற்பட்டு கொண்டிருக்க அப்போ செல்ஃபி எடுத்திருக்காரு. அந்த செல்ஃபி வந்து என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பாரதூரமான ஒரு மலை உச்சியிலிருந்து தான் அவர் சூசைட் பண்ண போகிறதுக்காக செல்ஃபி எடுத்து வச்சு போட்டு நம்ம சாக போறண்டாலும் செல்வி, வாழ போறண்டாலும் செல்வி, மகிழ்ச்சி என்றாலும் செல்வி, என்னப்பா எல்லாமே செல்வி செல்வி செல்வியண்டா. என்னங்க இந்த உலகம். இந்த செல்வி என்று சொல்ற முகத்தால நிறைய பேர் தன் உயிர் இழந்துட்டாங்க. நான் திரும்ப 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 சொல்லிக் கொள்றேன் என்னுடைய நேர்களுக்கு, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்களும் இத்தகைய விடயங்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்றோம். நிச்சயமா கூட இந்தியாவில் தான் இந்த பாரதூரமான
விபத்து வந்து செல்ஃபியால் வந்து ஏற்பட்டு